இப்ப நீங்க இந்த சொல்லி கொடுக்குற மருந்து, அதாவது காண்பிக்கிற மருந்து, சொல்லி கொடுக்குற மருந்து எவ்வளவு நாள வேலை செய்யும்? 3 நாள். ஏங்க போங்க. ஏங்க எத்தனை வருஷமா வெள்ளைப்பல் சம்பந்தமான பிரச்சனைகள் சொல்லியிருக்கேன். இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். நீங்க கொடுத்துருக்கலாம். நான் என்னோட மருந்து 3 வேளை. ஆனா பல வருஷமா இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா இருக்கட்டும். எத்தனையோ நீங்க வெளியில எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும். என்னோட மருந்து 3 நாள் தான் கொடுப்பேன். இது உடல் உஷ்ணத்தை குறைக்கும். ரொம்ப அற்புதமான மருந்து. இதை நானும் சாப்பிட்டு காமிக்கிறேன். வா, என்னண்ணா இவ்வளோ நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க பால், நெய். ஆமாம். ஏன் கம்மர்கட்டு சாப்பிடுறீங்களா? அந்த அந்த மாதிரி இப்போ செஞ்சு காமிக்க. ஜென்மத்துக்கும் வெள்ளைப்படுதல் வராது. சவால் விட்டு சொல்றேன். ஏங்க 3 நாள்ல அது சரியாகன்றாரு. திரும்ப ஜென்மத்துக்கும் அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராதுன்றாரு. இதை இடிச்சிட்டு இது கூட வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இடிக்கணும். இடிச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு காலைல வெறும் வயிற்றுல சாப்பிடணும். ஓ, அதாவது இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மருந்து. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவ வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய வைத்தியர், ஆயுர்வேதம் மற்றும் சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜயண்ணா இருக்காரு. ரிசர்ச் சென்டர், அதாவது கேரளாவில் ஒரு ரிசர்ச் சென்டர் வச்சிருக்கிறாரு. அந்த ரிசர்ச் சென்டரில் அவருடைய ரிசர்ச் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உயர்தரமான மருந்து தான் சொல்ல போறாரு. அது என்ன மருந்துன்னா, இதுக்கு முன்ன வீடியோவில் தண்ணீர் விட்டான் கிழங்குலேருந்து எப்படி கிருதம் செய்யுதுன்னு செஞ்சு காமிச்சிருப்போம். அதுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த கல்கம் எடுத்தோம் இல்லையா, கருப்பு கலரில், அந்த கல்கத்தை பயன்படுத்தி எப்படி வெள்ளைப்படுதலை சரி பண்ணக்கூடிய மருந்து தயாரிக்கலாம், சாப்பிடலான்றது இந்த வீடியோ தெளிவாக பேச போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் இப்போ அந்த தண்ணீர் விட்டான் கிழங்குலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிருதம், அதாவது சதாவரி கிருதம் செஞ்சு காமிச்சிங்க. அது அல்சரை எப்படி குணப்படுத்தும், அது ஆண் மல்ட்டு தன்மையை எப்படி சரி பண்ணும் அப்படின்றத காமிச்சிங்க. ரொம்ப அருமையாக இருந்தது வீடியோ. 2 வீடியோ நம்ம போட்டோம். அதுலேருந்து அந்த கல்கம் பிரித்து எடுத்தீங்க. அந்த கல்கத்திலிருந்து வெள்ளைப்படுதலுக்கு ஒரு மருந்து சொல்கிறேன்னு சொன்னீங்க, செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. வெள்ளைப்படுதல் நிறைய பெண்களுக்கு இருக்கு. நிறைய பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கு. அந்த பெண்கள் பெரும்பாலும் அப்படிப்பட்ட பெண்கள் வெளியில சொல்றதுக்கு கொஞ்சம் மனத்தயக்கம் படுறாங்க, கூச்சப்படுறாங்க. பெரும்பாலும் வீட்டில் இருக்கிற அம்மாமார்கள், வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளை கேளுங்க. ஏன்னா பெண் குழந்தைகள் மிகவும் அக்கறையோடு நம்ம கவனிக்கணும், அவங்கள அன்போடு கவனிச்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய உடல்ல ஏதாவது சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், சளி முதற்கொண்டு சொல்கிறேன், அதை அன்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைக்கும். ஆனால் பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனையில் அவஸ்தப்படுறது அவங்களுக்கு தான் தெரியும். உடல் அவ்வளோ உஷ்ணமாக இருக்கும், ஒல்லியாயிருவாங்க, எலும்பு தோலுமா, அதாவது சொல்லப்போனால் என் பிள்ளை எலும்பு தோலுமா ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு உடலை உரிக்கிறோம் இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு. அவங்கள நீங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாமார்கள் தயவு செஞ்சு கேளுங்க. அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்து மிக அற்புதமாக வேலை செய்கின்றாரு. ஆனால் இப்போ வெள்ளைப்படுதல் பிரச்சனை நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்குது. பெண் குழந்தைகளுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை வந்துச்சு. இல்லை பெண்கள், அதாவது திருமணமான பெண்கள் வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனையில் பல வருஷமாக அவஸ்தப்படுறான்னு வைங்களேன். இப்போ நீங்கள் இந்த சொல்லி கொடுக்குற மருந்து, அதாவது காண்பிக்கிற மருந்து, சொல்லி கொடுக்குற மருந்து எவ்வளோ நாள் வேலை செய்யும்? 3 நாள். ஏங்க போங்க. ஏங்க எத்தனை வருஷமா வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் சொல்லியிருக்கேன். இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். நீங்க கொடுத்துருக்கலாம். நான் என்னோட மருந்து 3 வேளை. ஆனால் பல வருஷமா இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா இருக்கட்டும். எத்தனையோ நீங்க வெளியில எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும். என்னோட மருந்து 3 நாள் தான் கொடுப்பேன். 3 நாள் தான் கொடுப்பேன். காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போ செஞ்சு காமிக்க. ஜென்மத்துக்கும் வெள்ளைப்படுதல் வராது. சவால் விட்டு சொல்றேன். ஏங்க 3 நாள்ல அது சரியாகன்றாரு. திரும்ப ஜென்மத்துக்கும் அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராதுன்றாரு. அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு உணவியல் முறை, வாழ்வியல் முறை மட்டும் மாற்றினாரு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம கேட்கலாம். சரி, இந்த மருந்து இவ்வளோ சவால் விட்டு இவ்வளோ நம்பிக்கை சொல்றாருல்ல, இந்த மருந்து எப்படி செய்யறாங்கன்றது பார்த்தலாமா? அவரு ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. மக்கள் நல்லா இருக்குன்றதுக்காக அந்த ரகசியமான விஷயத்தெல்லாம் வெளிப்படையா சொல்லிட்டு வர்றாரு. இப்போ இந்த மருந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஆனா இப்போ சதாவரிலேருந்து எடுக்கப்பட்ட கல்கம் இருக்குதுல்ல, அந்த கல்கம் பார்த்தீங்கன்னாக்கா கையில் வச்சிருக்காரு. அரை நாட்டு சக்கரம் பக்கத்தில் வச்சிருக்காரு. இப்போ அதை எப்படி ரெடி பண்றது, அது என்ன செய்யுதுன்னா, இதை இடிச்சிட்டு இது கூட வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இடிக்கணும். இடிச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு காலைல வெறும் வயிற்றுல சாப்பிடணும். ஓ, அதாவது இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மருந்து. ஆமாம் ஆமாம்.
3 நாள்ல சரி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா எப்படி அவ்வளோ ஆணித்தனமா 3 நாள்ல சரி பண்ணுன்னு சொல்லி? இது அனுபவம் தான். ஜென்மத்துக்கும் வராது, இல்ல வரவே வராது. எவ்வளோ காலத்துக்கும் வராது. ஓ, எத்தனை வேலை கொடுக்கணும்? ஒரு வேளை காலையில வெறும் வயித்துல ஒரு வேளை மட்டும் தான் கொடுக்கணும். 3 நாள் இது மாதிரி கொடுக்கணும். ஆமா. எந்த அளவு? ஒரு நெல்லிக்காய் அளவு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு கொடுத்துட்டு கொஞ்சம் பால் அனுமானத்துக்கு கொடுத்து நல்லா கடிச்சு மெடு சாப்பிட்டு ஆமா பால் குடிச்சுக்கணும். ஆமா. இந்த 3 நாள் என்ன பத்தியம் இருக்கணும்? பெருசா அதுக்கு ஒன்றும் பத்தியம் எல்லாம் இல்ல. பத்தியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல இல்ல எது வேணாலும் சாப்பிடலாம். இல்ல சாப்பிடலாம். நான்வெஜ் நான்வெஜ் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பாவக்காய், அகத்திக்கீரை அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இது இப்படி நல்லா இடிச்சு எடுக்கணும் இல்லையா ஆமா ஆமா. நண்பர்களே? இது மாதிரி நல்லா இடிச்சு எடுக்கணும். இடிச்சு எடுத்தோம்னா மருந்து அற்புதமாக ரெடி ஆகும். இதுதான் வெள்ளைப்படுத்துறதுக்கான உயர்தரமான மருந்து. இந்த மருந்தை எப்படி செய்யணும் அப்படின்றத வெளிப்படையாக காமிச்சிருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இது மாதிரி தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்படிப்பட்ட மருந்துகள் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் இல்லை ஆயுர்வேத மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இது மாதிரியான ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய மருந்துகள், துரிதமாக வேலை செய்யக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த மருந்தை பார்த்துருக்கிறீங்க. இது முழுமையாக செஞ்சு செய்முறையோடு செஞ்சுருக்கிறாங்க. முழுமையாக ஆன பின்னாடி நான் உங்களுக்கு திருப்பி வீடியோவில் காமிக்கிறேன். ஆனால் அதான் இந்த மருந்து என்னென்னா நேற்று வச்சிங்க, இப்போ செய்கிறீங்க. என்ன மருந்து இது? இது வந்து வெட்டைக்கு. வெட்டைக்குன்னா வெள்ளைப்படுதலுக்கு. வெள்ளைப்படுதல் இந்த 3 நாளில் சரியாதுன்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா. இப்போ இது உள்ள என்னென்ன மூலிகை போட்டிருக்கீங்க? அது நேற்று செஞ்சோம்ல சதாவரியில் அத்தனை மருந்துமே இதுலேயே இருக்கும். அதனோட கல்கத்தை தான் நம்ம இடித்து நாட்டு சக்கரை கூட சேர்த்து இடித்து வச்சுருக்கோம். இப்போ என்ன ஊற்றுறீங்க? இது நெய் ஊற்றிட்டு இருக்கோம். ஓ, இந்த சதாவரி நம்ம செஞ்சோம் இல்லையா, ஆமாம், அந்த கிருதத்தோட நெய். அந்த கிருதத்தோட நெய். நெய் இல்லைன்னா சூடு பண்ணி நெய் ஊற்றிக்கலாம், அளவாக ஊற்றிக்கலாம். ஓகே. இந்த நெய் எதுக்காக ஊற்றுறீங்க? நெய் ஊற்றினா இந்த கட்டித்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஊற்றி சாப்பிட்றது. ஓகே ஓகே. நண்பர்களே, நெய் ஊற்றி கிளறாரு பாருங்க. 3 நாளில் எப்படிப்பட்ட வெள்ளைப்படுதல் இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய மருந்து. இது உடல் உஷ்ணத்தை குறைக்கும், பித்தத்தை குறைக்கும். ஆண் பெண் உடல் உஷ்ணமாக இருக்குன்னா 2 பேருமே சாப்பிட்லாம். இதில் தண்ணீர் விட்டான் கிழங்கு மற்ற மூலிகை தான் இருக்குது. நார்மலாக எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான். இப்போ கிளறிட்டாரு. இப்போ என்ன நான் பண்ணோம்? இது வந்து இந்த அளவு இப்படி எடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் இந்த அளவு எடுத்துடணும். நெல்லிக்காய் சைஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு காமி. இந்த நெல்லிக்காய் அளவில் இதை எடுக்கணும். எடுத்துட்டு சாப்பிட்டீங்க. கூட பால், அனுமானத்துக்கு பால். இது வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும். ஓஹோ. இப்போது இதை சாப்பிட்டு அனுமானத்துக்கு 1 டம்ளர் பால் குடிக்கணும். 1/2 டம்ளர் பால் போகும். 1/2 டம்ளர் பால். இப்போ காலையில் ஒரு டைம், நைட் ஒரு டைம்ங்களா? ஒரு வேளை மட்டும் எடுத்தால் போகும். எப்போ? காலையில் நைட்டா? காலையில் மட்டும் வெறும் வயிற்றுல. இது எடுக்கும்போது என்ன பத்தி முறைகள்? நான்வெஜ் எடுக்க வேண்டாம். மருந்து ரெடி ஆயிடுச்சு. மருந்து ரெடியானதை பார்த்துருப்பீங்க. இதை கிளறினதை பார்த்துருப்பீங்க. உருட்டுனதை பார்த்துருப்பீங்க. இது உருண்டையாக உருட்டி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும். இங்கே பாருங்கள், இப்போ சாப்பிட்டுக்கிறாரு இல்லையா? ஆனால் இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது? நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். இது எண்ணெயும் சாப்பிட்டு பாருங்கள். பால் தாங்க உங்கள் கையாலே நீங்கள் உருட்டி கொடுங்க, நான் சாப்பிட்றேன். இங்கே பாருங்கள், போட்டேன் எப்படி உருட்டுறாருன்றத மட்டும் பாருங்கள். இப்படி உருட்டோமா? கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம். ஆனால் சாப்பிட்றவங்க ஒரு நெல்லிக்காய் அளவில் எடுக்கணும். இது நண்பர்களே, அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். என் கையில் இருந்துச்சு. 3 நாளில் எத்தனை வருஷம் வெள்ளைப்படுது இருந்தாலும் சரி பண்ணலாம் அப்படின்னுக்கிறாரு. இது உடல் உஷ்ணத்தை குறைக்கும், ரொம்ப அற்புதமான மருந்து. இதை நானும் சாப்பிட்டு காமிக்கிறேன். வா, என்னண்ணா இவ்வளோ நல்லா இருக்கு? டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா முழுக்க பால், நெய். ஆமாம். ஏன் கம்மரக்கட்டு சாப்பிடுறீங்களா? அந்த டேஸ்ட்டில் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தம் பிரச்சனை 3 நாள் சரியாகும்னு சொன்னீங்க. இது ஆண்கள் சாப்பிட்றதுனா என்ன நண்பன்? இல்லை, ஆண்கள் இது எடுக்க வேண்டியது. அதுக்கு தான் நம்ம கிருதத்தை செஞ்சுருக்கோம். அதான் ஓகே தான். இது சாப்பிட்றனால எந்த ப்ராப்ளம் கிடையாது. உடல் உஷ்ணத்தை குறையும். ஏன்னா மக்கள் கேட்பாங்க, வெள்ளைப்படுதல் தான் இருக்குது, இருந்தால் தான் சாப்பிடணும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை தான் சாப்பிடணும், நீங்கள் 2 பேரும் ஏன் சாப்பிட்டுவேன்னு கேட்பாங்கன்னா இது உடல் உஷ்ணத்தை குறைக்கும். அதான் உடல் உஷ்ணத்தை குறைக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நண்பர்களே, இது மாதிரியான அற்புதமான தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.